ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என்ன பிளேஸு, நாங்கள் என்ன பிளேஸெல்லாம் வந்து நான் விசிட் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி வெளியில் போகிறத விட ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்ணி, அதாவது ஃபேமிலியாக அக்கா அண்ணா ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா டுகெதராக போகும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி போக யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் போவீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தான் வந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அண்ணா பசங்க அக்கா பசங்க தான், அதுக்கப்புறம் என்னோடய பசங்க, நாங்கள் ஒரு காரில் வந்து போயிட்டோம். அப்புறம் அண்ணா எல்லோரும் வந்துட்டு இன்னொரு காரில் வந்து வந்துட்டாங்க. ஸோ போகிற இடம் பூரா பார்த்திங்க அப்படின்னா வழியில் எல்லாமே வந்து பச்சை பசுமையாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கே வந்து வேணாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் போனீங்க, கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. பசங்கள்லாம் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அது எல்லாமே மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வண்டியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்டுட்டு இருந்தது. அதனால் எனக்கு வந்து அதை ஓப்பனாக வந்து காட்ட முடியல உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் வந்து அங்கே வந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போகிற வழியிலேயே இருக்கும், விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய க்ரௌடு இருக்கும். நார்மல் டேஸில் கூட பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சம்மர் டைமில் தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ போயிட்டு நல்லா வந்து இங்கே இந்த இடத்துல நிப்பாட்டி, இது சில்வர் ஃபால்ஸு, இந்த இடத்துல நிப்பாட்டி நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபால்ஸ் வந்து எடுத்தோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசியம் வந்து இருக்குது. வர வழியிலேயே மியூசியம், சில்வர் ஃபால்ஸ் இதெல்லாம் விசிட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா போகிற டைம் வந்து வேறு பிளேஸ் சைடு போனீங்க அப்படின்னா, வேறு ரூட் சைடு போனீங்கன்னா அங்கேயும் பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மேப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நாங்கள் வந்து விசிட் பண்ணது மட்டும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து மியூசியம். இந்த மியூசியத்தில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே வந்து பார்த்துருக்கேன் அந்த விஷயத்த. ஃபஸ்ட் டைம். ஆனால் மித்த மியூசியத்தில் எல்லாம் இருக்குதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மியூசியம் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆர் ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் ஆர் 60 ருபீஸ் தான் இருக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்குன்னா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அந்த கடலில் இருக்கிறது, அதே மாதிரி பறவைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழில் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லும் வந்து ஒரு ரியலாகவே வந்து பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. அதாவது இது வந்து பொம்மை மாதிரியோ இல்லை உடன்லேயோ செஞ்சு வைக்கிறது இல்லை, நிஜமானதை வந்து அப்படியே அதுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு, அது வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாடம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. எக்கில் இருந்து எல்லாமே இதில் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தா நல்லா நீட்டாக நிதானமாக சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. ஸோ வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டாக தான் இந்த எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலாமா எனக்கே தெரியாது. ஆனால் வந்துட்டு நான் நம்பலை. பட் அங்கே இருக்கிறவங்கக்கிட்டே கேட்டப்போ சொன்னாங்க இது வந்து எல்லாமே ரியலானது, எல்லாமே ஒரிஜினல் தான். அந்தந்த ஸ்டேஜில் எடுத்து அந்தந்த இது மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள வாட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு வாட்டர், அந்த வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அது வந்து அது கெட்டு போகாமல் இல்லை எதுவும் இதாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லிக்யூட் மாதிரி வந்து கலந்துப்பாங்க போல் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டீட்டெயில் வந்து நான் கேட்கல. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்கன்றது மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. பட் என்ன கலப்பைங்க, என்ன மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் கேட்கல. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு எலும்புக்கூடு எல்லாமே இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா முடிஞ்சளவு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்திருப்பேன். மித்ததெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ நான் வந்து கையில் தான் வச்சு ட்ரைபேடை மறந்துட்டு போயிட்டேன். ஸோ கையில் தான் வந்து எடுத்துகிட்ருந்தேன். ஸ்னேக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியும் நேம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த மியூசியத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு வாங்க. ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மியூசியம் போய் நம்ம பார்க்குறதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ எல்லா விஷயமும் இந்த மியூசியத்துலேயே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து போய் விசிட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்
ஸ்னேக் வெரைட்டிஸ் தான். உங்களுக்கு நேம் எல்லாமே வந்து எழுதியிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 நேம் தான் தெரியும் ஸ்னேக்கில். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி, கோட்டு தான். இது வந்து குட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா, நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அதாவது மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த பேபிஸ் இருக்கும்ல 4 மந்த் 5 மந்த், அதே மாதிரி கோட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து பெரிய சார பாம்புங்க. கீழே பார்த்திங்கனாலே தெரியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இதுவுமே பார்த்திங்கன்னா அட்டைன்னு தான் நான் வந்து நினச்சேன். ஆனால் இது அட்டை கிடையாதுங்க, இதுவுமே நிஜமான பாம்பு தானா. பட் அதை வந்து எப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் ரியல் தான். அதே மாதிரி வௌவால் வச்சுருந்தாங்க. கண்ணுக்குட்டி இருக்குது இல்லையா, அதுவும் வந்து குட்டியில் வந்து எப்படி இருக்கும், அந்த குட்டியில் இறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. கண்ணுக்குட்டி, அப்புறம் வந்து இப்போ கண்ணுக்குட்டினா பசுமாடு இருக்குது இல்லையா, அந்த இது தான். அதுக்கப்புறம் ஆடும் தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே மிருகங்களின் வளர்ச்சி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சிலது வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பேன், அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மியூசியம் வந்து நான் போய் பார்த்துருக்கேங்க. இதுக்கு முன்னாடி 2-3 மியூசியம்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் பார்க்குறேன். சின்ன வயசில் வந்து போயிருக்கேன் கொடைக்கானல். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, போயிருக்கேன். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம மனுஷங்களோட, அதாவது பேபியோட க்ரோத்து, குழந்தையில் எப்படி இருக்கும், அதே மாதிரி 4 மந்த் 5 மந்த் 3 மந்த்து இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பாட்டில்லையும் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்கங்க. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இது ரியல்னு சொல்கிறாங்க, இது ஒரிஜினல் தானா. பட் வந்து என்னால் வந்து நம்பவே முடியல. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே பொம்மையிலையும் வந்து நம்மளுக்கு செஞ்சுருக்குறாங்க. ஆனால் நிறைய பக்கம் நம்ம வச்சுருக்கிறதையும் பார்த்துருக்கோம். பட் வந்து இது என்ன அப்படின்னா ரியலாகவே ஒரிஜினலாங்க குழந்தை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், யாரெல்லாம் போனீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுங்க. இன்னும் இந்த மியூசியம் வீடியோ வந்து முடியல, இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பை.